இன்னையோட காலேஜ் முடியுதுடா. என்ன சோகமா இருக்க? இல்லடா வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏய் வாங்கடா போலாம். சரிவா போய் பேசலாம். ஏய் அவனே இருக்கா, வாடா போலாம் நம்ம. அவன் கரெக்ட் பண்ணான். இங்க பாரு அச்சு வரான். தேங்க்ஸ்டா, வாடா. ஏதாச்சும் சாப்பிட்றியாடா? இல்லை பால் சொல்லுங்க. நான் ஒரு பால். கழனி தண்ணி குடிக்கிற நேரத்தில் என் முன்னாடி உட்காந்துட்டு பால் கேட்குறேன். எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டீங்க, நான் கிளம்புறேன் போடா. டேய், இப்படி சாதிங்கிற வெறி நம்ம சமுதாயத்துல எவ்வளவு வேரூண்டி கிடக்குங்கிறத இந்த மாதிரி ஆளுங்க மூலியமா இதை தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மா. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓ இன்டர்வியூயா? அதான் 2 வாரம் கழிச்சு கூப்பிட்றேன்னு சொன்னாங்கம்மா, அதுதான். அது கூப்பிட்றேன்னாங்க. வா சரி சரிம்மா. இது வேறையா? அது ஒன்றும் இல்லைம்மா. சரிம்மா. ஆமாம் ஆமாம். சரிம்மா. சாப்பிட்டீங்களா? சரிம்மா. ஆமாம், சத்தியநகருக்கு வேலைக்கு போகணும், அதான். வேறு என்னமா பண்ணுறது, அதான் காசு இல்லை, அதான். சரி நான் குளிக்க வரேன், போயிட்டு வரேன். ஹலோ டாடி, எங்கே இருக்கீங்க? சரி என் அக்கௌண்ட்டில் 10,000 கிரெடிட் பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஏய் ஹாய்டா. வரேங்கட்டா. ஷாப்பிங் போகலாமா? ஷாப்பிங்கா? சரி டிரைவர்கிட்ட கேட்குறேன். ஹலோ டிரைவர், எங்க இருக்க? வண்டி எடுத்து வா, ஷாப்பிங் போகணும். இதுக்குதான் உங்க ஆளுங்களை வேலைக்கே வச்சுக்கூடாதுன்னு சொல்றது. இதுக்கு எங்க ஆளுங்களை வேலைக்கு வச்சிருக்கணும். விடுமச்சான், அவனுக்கு என்ன அர்ஜென்ட்டோ அவனே வந்துட்டு. வேலைமச்சி, அவங்களுக்குலாம் வேலை கொடுத்ததே பெருசு. அவங்களாம் எங்கே வச்சுக்கணுமோ அங்கே வச்சிருக்கணும். வேலை கொடுத்ததே பெருசு. பார்த்துக்கிறேன். சரி விட்டு, நம்ம பசங்களை கூப்பிட்டுக்கலாம். ஹலோ மிச்சம், எங்கடா இருக்கா? சரி வெளியே போகலாம், மாப்பிள்ளை வீட்டுக்கு வா. வாடா வாடா, பார்த்துக்கலாம். வேலை டைம் ஆச்சு, போகலாம். வரேங்கத்தா. சரி ஹாய்டா.
வாடா இங்கேயே ஷாப்பிங் போகலாம். ஆமாண்டா எங்கே எடுக்கலாம்டா? நல்லா தானே இருக்குங்க. ஏய் வேற எங்கெல்லாம் இங்கே எடுக்கலாம், மாலுக்கு போகலாம்டா. என்னடி வா வா ஓகே வா. ஆனாடி இவ்வளோ சைட் ஆச்சு ஜாலியாக அப்படியே பார்த்துட்டாலும் அமைதியாடி. எங்கேயாச்சும் எடுப்பியா? என்னடா கலாய்க்கிறியா? ஹாய் மச்சான். ஹாய் மச்சான். அப்புறம் மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ? நான் நல்லா இருக்கேன் மச்சான். அப்புறம் கம்பெனிலாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போகுது மச்சான். அப்புறம் ஃபேமிலியிலலாம் எல்லாம் நல்லா இருக்காங்க மச்சான். அப்புறம் என்ன இந்த பக்கம்? எதுவா? இவன் நம்ம காலேஜில் படித்தவன் தானே? ஏய் நீங்க தான் வேலை செய்யறியா? ஏய் கயிறா இவ்வளோ எதுக்கு இங்கே வேலைக்கு வச்சிருக்கீங்க? அவனை இதுக்கு மச்சான் திட்டுற? இல்லை மாப்பிள்ள, அவனா நம்ம காலக்கல்வி குடிக்கிற கூட தகுதியில்லாத அவனுக்கு இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை கேட்குதா? பார்த்து மாப்பிள்ள ஏதாவது பொருள்கள்லாம் திருடி போயிடப்படான். சரி நான் அந்த வேலையை சொல்கிறேன். நம்ம பில்டிங் ஒன்று வேலையாட்டு இருக்கு, அதுக்கு வேலையாள் ஒன்று வேணும், ரெடி பண்ண. சரியா? சரி மாப்பிள்ள பார்த்து ரெடி பண்ணு, கூப்பிட்டு. ஓகே மச்சான், பார்த்து போ. சரிடா. ஐயா வேலை முடியுது, கூலி. கூலியாப்பா? இந்தாப்பா. கொஞ்சம் செய்தி கொடுங்க ஐயா. அடுத்த டைம் அப்பா பார்த்துக்கலாம். ஐயா என்னப்பா திரும்ப வந்திருக்க? ஐயா அந்த வேலை சொன்னீங்களா ஐயா, நான் போட்டுங்க ஐயா. அவனே ஒரு திமிரு பிடிச்சவன் வாங்கிட்டே எப்போ வேலைக்கு போகிறேன். அப்படி பார்த்துக்கலாம். இல்லை பரவாயில்லையா, பார்த்துக்கங்க ஐயா. சரி நான் சொல்கிறேன் பாப்பா. சரி. டேய் ஏன்டா இங்க வேலை செய்யற? இல்லடா வேற வேலை இல்லை, அதான்டா. வேற வேலை இல்லையாடா? இல்லடா. உனக்கு ஜூஸ் கொடுப்பா. இல்லை வேணாம். பரவாயில்ல எடுத்துக்கோடா. இல்லை பரவாயில்ல வேணாம். பரவாயில்ல எடுத்துக்கோடா. டேய் ஏண்டா உன்னுடைய ஃப்ரெண்டோட கம்பெனியில் வேலை செய்யலாம்னு சொன்னா இப்போ என் பிள்ளைங்க இங்கேயே வேலை செஞ்சுருக்கியா? நீ வேலை செய்யலாம் ஏன்டா உனக்கு கிளம்பு நீ வெளியே. அண்ணாக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆச்சுடா. என்ன சொல்றா? ஒன்றும் இல்லைடா, தலையில் அடிபட்டுருச்சு. டேய் இந்த ரேர் பிளட் அதான் லேட் ஆச்சு. ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் வா. உட்கார் வா. உட்கார் உட்கார். என்னாச்சுடா? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுல? எல்லாரும் நல்லபடியாக முடிஞ்சுடா. எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேடா. இவன் கூட சேராதானே இன்னும் புரியலடா உனக்கு? மனன் பிளட் கொடுத்து காப்பாத்தினே வந்தான்டா. இனிமேல் இந்த கர்மத்தை விட்டு தொலைங்கடா. சும்மா ஜாதி ஜாதி வாடா.
டேய், ஒரு மனுஷனை ஊக்குவிக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச இந்த சாதின்ற சொல்ல பாகுபாடுன்ற ஒரு பொருளை கொடுத்து அதுல மேலே கீழேன்ற வட்டத்தை உருவாக்கி சண்டையை மூட்டி விட்டு அதுல சந்தோஷத்தை தேடுறதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடலாம்டா. ஏன்டா உன் சாதியில எல்லாருமே பணக்காரன் தானா? ஒரு ஏழை கூட இல்லையா? ஏன் என் சாதியில எல்லாருமே ஏழை தானா? ஒரு பணக்காரன் கூட இல்லையா? இருக்கானுங்கல்ல. அப்புறம் ஏன்டா நமக்குள்ள இந்த வித்தியாசம்? ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் உன் சாதியை இழிவுபடுத்தவோ இல்லை, அசிங்கப்படுத்தவோ இல்லை. நான் சாதினா என்னன்னு சொல்லத்தான் வரேன். சாதின்றது அடையாளம் இல்லை, உன் வம்சத்தோட பேரு, அவ்வளவுதான். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. இப்பொழுது சொல் மானிட பிண்டமே, இன்று பிறந்து ஒரு நாள் நிச்சயம் காணாமல் போகும் நீ யார்? உன் சாதி என்ன? உன் மதம் தான் என்ன? இத்தனை கோலாகலம் உன் கற்ப வாழ்க்கைக்கு தேவைதானா? அடுத்த மனிதனின் தனி மனித சுதந்திரத்தை தட்டி பறிக்க நீ யார்?